நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் ஹோம் தியேட்டரு 5.1 தான். இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வால்யூமே 30 தான். எல்லா ஸ்பீக்கர்லையுமே வால்யூம் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் பாருங்கள். லேசாக உஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் வந்துட்டுருக்கும். சவுண்டு அதிகமாக வரணும், ஏன்னா எஃப்எம் மோடில் இருக்கிறதுனால நமக்கு சவுண்டு அதிகமாக வரணும். எஃப்எம் மோடில் தான் இருக்குது சவுண்ட், ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா ஸ்பீக்கருமே வேலை செய்யுது. அப்போ ஐசியெல்லாம் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. இதோடைய மாடல் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் அதோடைய மாடல். இதோடைய மதர் போர்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகிருக்கு. மதர் போர்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா ஸ்பீக்கர்லேயும் ஆடியோ வர்றதுனால நம்ம ஐசிலேயோ இல்லை சிக்னலை பிரித்து கொடுக்கக்கூடிய இந்த ஐசிலேயோ நம்ம கையை வைக்க வேணாம். நம்ம ஃப்ரண்ட்டு பேனலில் மட்டும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணால் போதும். அது என்னன்னு சொல்கிறேன். நம்ம மதர் போர்டை மாட்டிட்டு ஃப்ரண்ட்டு பேனலில் மட்டும் சின்னதாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மியூட்டை ப்ரெஸ் பண்ணும்போது பாட்டு மியூட் ஆகுது, ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகுது. அப்போ நம்ம மதர் போர்டில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, ஆன் பண்ண உடனே அந்த டுப் சவுண்டு வருது பாருங்க. அப்போனா மியூட் செக்ஷன் வேலை செய்யுது, அது சரியாக வேலை செய்யலை. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஃப்ரண்ட்டு பேனலுடைய போர்டு இது, அதோடைய பேக் வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் வியூ. மியூட் செக்ஷன் எந்த இடத்துல நமக்கு வேலை செய்யும் அப்படின்னா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே சிஎல்கே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த சிஎல்கே கிளாக்கு, சிஎல்கே இந்த கிளாக் பின், இந்த பின்னு தான். இதில் தான் நம்ம சின்னதாக ஒரு ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மியூட்டன் பின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் மதர் போர்ட்லேருந்து இங்கே வர கனெக்டர். இந்த இடம், இந்த மியூட் பின் நேராக எங்கே வரும்னா இந்த கிளாக் போல்ட்டுக்கு இங்கே தான் வரும். பேக் சைடு காட்டுறேன். இதுதான் மியூட் பின்னு. பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5வது பின்னு தான் மியூட்டு. 3, 4, 5 இதுதான் மியூட்டு. அது நேராக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கு தான் வரும். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே மேலே வர 3.3 வோல்ட்லேருந்து ஒரு 180K ரெஜிஸ்டர் போட்டு கிளாக்கில் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல 100K போடலாம், 120K போடலாம், 180K போடலாம், 220K போடலாம். நமக்கு தேவை இந்த இடத்துல 0.7 வோல்ட்டு கொடுத்தா போதும், கரெக்டாக வேலை செய்யும். இப்போ ஆன் பண்ணி கரெக்டாக வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். சவுண்டு பார்த்திங்கன்னா எந்தளவு தெளிவாக வருதுன்னு பார்த்துருப்பீங்க. நாம் செஞ்சது கிளாக் வோல்ட்லேருந்து சிக்னல் வரல அப்படின்றதுனால, அதாவது சிக்னல் மீன்ஸ் வோல்ட் வரலன்றதுனால 3.3 வோல்ட்லேருந்து ரெஜிஸ்டர் போட்டு
கிளாக்கில் கொடுத்தாச்சு. நம்ம வந்து 100K போடலாம், 120K போடலாம், 180K போடலாம். நான் 180K போட்டிருக்கேன். 220K கூட போடலாம். மியூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை செய்யுது. ப்ளே ஃபாஸ்ட் கரெக்டாக வேலை செய்யுது. ஆப்ஷன் மாற்றும்போது எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும், டுப்புன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா? அந்த சவுண்ட் வரும். அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. அது நம்ம ரெடி பண்ண முடியுமான்னா டைம் எடுத்து பண்ணலாம். அது இப்போதைக்கு நமக்கு செட் ஆகாது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த நாய்ஸ் மட்டும் வந்து கட் ஆகிடும். எப்பயும் போல் கரெக்டாக வேலை செய்யும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நன்றி.